ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லூப்பிங் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த லூப்பிங்கிற வேர்டு இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸில் நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க. லூப்பிங்னா என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லூப்பிங்னா ஒரு டாஸ்க்கை ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்குது. ரிப்பீட் எ டாஸ்க் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ப்ரோக்ராமிங் பொறுத்தவரையும் எதுக்கு லூப்பிங் யூஸ் பண்ணுறோம்னா சில டாஸ்க் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம லூப்பிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, லூப்பிங்கை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. மெயினாக ரெண்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஃபாரு, இன்னொன்று வந்து ஒயில். ஓகே, லூப்பிங்கிற ஒரே கான்செப்ட் தான். எதுக்கு ஃபார் ஒயில்னு ரெண்டு மெத்தட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ தெரியும், எங்கே லூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியும்னா நீங்கள் வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டார்ட் அண்டு எண்டு இது ரெண்டும் தெரியும்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஸ்டார்ட் மட்டும்தான் தெரியும், அந்த ப்ரோக்ராம் எப்போ எண்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்னன்னா ஒன்லி ஸ்டார்ட் மட்டும் போடுறேன். ஒன்லி ஸ்டார்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு தெரியும், ஒரு கண்டிஷன் கண்டிஷன் ஒர்க் ஆகிற வரையும் எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும், எப்போ எண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இது எப்படி ப்ரோக்ராமில் எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே எந்த இன்புட்டுமே வாங்க போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் லூப்பில் சின்டெக்ஸ் எப்படி எழுதுறது அதுதான் வந்து காட்ட போகிறேன். அடுத்தது ஒரு ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறேன் ஃபார் லூப்பில். ஓகே, ஃபார் லூப் எழுதுறதுக்கு ஃபாருங்கிற கீவேர்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா டைப் எழுதுவோமா, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள், அடுத்தது ஜீரோங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் நான் என்ன எழுதணும்னா ஃபார் லூப் பொறுத்தவரையும் 3 இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்கு, எண்டிங்கு, அப்புறம் இன்க்ரிமெண்ட்டா இல்லை டிக்ரிமெண்ட்டா அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ நான் டிக்ரிமெண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லாமல் இருந்தேன், அது இந்த வீடியோவில் நான் கீழே இப்போ சொல்லிடுறேன். இன்க்ரிமெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக ஒரு ஐ ஈக்குவல் டு 1 இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டோம்னா ஐயோட வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி ஐ ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். சப்போஸ் இங்கே வந்து நான் வந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2 அப்படின்னு போட்டேன்னா ஐயோட இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு 2 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 3ங்கிறது வந்துடும். ஸோ இது வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆட் பண்ணிட்டே போகிறது அப்படிங்கிறது வந்து அர்த்தம். டிக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா சேம் இன்க்ரிமெண்ட் என்ன ஒர்க் ஆச்சு அதே தான். ஐ மைனஸ் மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகும், அதாவது மைனஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இந்தளவு தெரிஞ்சாலே போதும். இதில் நெக்ஸ்ட்டு இப்போ ஐயோட வேல்யூ வந்து இனிஷியலாக 0 இருக்குது, இது ஸ்டார்டிங் எழுதியாச்சு. நான் நெக்ஸ்ட்டு என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் இருக்கணும், அடுத்து எண்டிங் இருக்கணுமா. ஸோ நான் ஐயோட வேல்யூ எது வரையும் போகும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா 10 வரையும் எனக்கு ஒர்க் ஆகணும். 0ல் ஆரம்பித்து 10 வரையும் எனக்கு ஒர்க் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் ஒவ்வொன்றா. ஸோ ஐ வந்து ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ், இது இந்த கர்லி பிரேசஸ் போட்டுறேன். எதுக்காகனா நம்ம நார்மல் பைத்தான் யூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து 2 டாட் வச்சு கோலன் வச்சு இன்டென்டேஷன் மூலிமா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஜாவாவில் வந்து அப்படி இல்லை, கர்லி பிரேசஸ் போட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண தான் போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஐ. இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஐயோட வேல்யூ இனிஷியலாக 0ல் இருக்குது. ஸோ 0லேருந்து ஆரம்பித்து 10 வரை எனக்கு ஒர்க் ஆகும். எப்படின்னா ஐயோட வேல்யூ ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு இங்கே உள்ள வந்து ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறப்போ எனக்கு இங்கே ரன் ஆயிடுச்சா. நான் வந்து அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணல, ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணுறதுனால என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு 0 வந்திருக்கு, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, 5, 6, 7, 8, 9, 10 வரையும் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார் லூப்போட ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆப்ரேஷன் வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி மல்டிபிள் டேபிள் தெரியணும், ஆனால் நான் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ண விரும்பல. ஸோ அப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஐயோட வேல்யூ இனிஷியலாக 1ன்னு கொடுத்துடுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஐ இன்ட்டு 2ன்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒரே கண்டினியூஸாக வரதுனால எனக்கு ஸ்பேஸ் வேணும். இங்கே 2 நம்ம என்ன டேபிளில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுனால 2 டேபிள். ஸோ நான் 2 போட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 வந்திருக்கு, அடுத்து 4, அடுத்து 6, அடுத்து 8, அடுத்து 10, இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன ஆப்ரேஷன் வேணாலுமே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எனக்கு தெரியும், எண்டிங் இண்டெக்ஸ் எனக்கு தெரியும். அதாவது அந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது வந்து தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயில் லூப் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.